இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் புக்கில் யூனிட் 4 லேபர் காஸ்ட் டு தி எம்ப்ளாயர் சம்ஸில் பேஜ் நம்பர் 4.85 ஓகேங்களா. இதில் 16th சம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகேவா. ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா calculate லேபர் காஸ்ட் பர் மேன் டே ஆஃப் 8 hours. காஸ்ட் பர் மேன் டே ஆஃப் 8 hours கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பேசிக் சேலரி இவ்வளோ 5 per day. டியர்னஸ் அலவன்ஸ் 20 paise எவ்ரி பாயிண்ட் ஓவர் 100 per month. கரண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் 800 points கொடுத்துருக்காங்க. லீவ் சேலரி 5% ஆஃப் 1 and 2. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் 8% ஆஃப் 1 and 2. நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இன் அ மந்த் 25 days ஆஃப் 8 hours ஈச்சுன்னு அவங்களே டேரெக்டாக 25 daysன்னு கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுக்கலன்னா இங்கே 200 மட்டும் கொடுத்துருப்பாங்களா. 200 இன் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ஸ் இன் ஹார்ஸ் இன் அ மந்த்னா 200 கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா நம்ம 200 போட்டுட்டு டிவைடட் பை 8 போட்டால் 25 வரும். எதனாலனா ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ஸ்ன்னு கொடுத்துருந்தா 200 கொடுத்துருப்பாங்க. அந்த 200 டிவைடட் பை 8 பண்ணிங்கன்னா 25 days வரும். இங்கே டேரெக்டாக 25 days ஆஃப் 8 hours ஈச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் நீங்கள் பர்டிகுலர்ஸ் ருபீஸ்னு போட்டுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் லேபர் காஸ்ட் பர் மண்டே 8 hoursன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, பேசிக் சேலரி ₹5 per day கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பர் டே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 25 நம்ம இதோட கால்குலேட் பண்ணி போடணும். ஓகேவா. ஸோ 5 டிவைடட் பை 25 பண்ணிங்கன்னா 5 டிவைடட் பை 25 பண்ணிங்கன்னா 5.6 வரும். ஓகேவா. அடுத்து என்ன இருக்குது, டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குது. எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 20 paise எவ்ரி பாயிண்ட் ஓவர் 100 per month. ஓகேங்களா. 20 paise எவ்ரி பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கரண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் 800 point. அப்போ இங்கே 100 பாயிண்ட் 800 பாயிண்ட். அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம 800லேருந்து 100 மைனஸ் பண்ணிப்போம். மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 800 minus 100 700 போட்டிருக்குன்னா இன்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 20 paise சொல்லியிருக்காங்க. இந்த 20 டிவைடட் பை 100 பண்ணணும். 20 டிவைடட் பை 100 பண்ணிங்கன்னா 0.20 வரும். அப்போது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 140 வரும். ஓகேவா. அந்த 140யோட நம்மளோட அந்த லாஸ்ட் இந்த 25ல் தானே கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இவ்வளோ கால்குலேஷன் கொடுத்தனால நம்ம 25ல் டிவைட் பண்ணணும். ஓகேவா. 25ல் டிவைட் பண்ணுவோம். அந்த ஆன்சரை 25ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.53 வரும். ஓகேவா. அடுத்து லீவ் சேலரி 5% ஆஃப் 1 and 2. அப்போ 1 2 ஆட் பண்ணி அதில் 5% தான் இந்த அமௌண்ட். 1 எவ்வளோ 5.6, 2 எவ்வளோ 0.53. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் இன்ட்டு 5% பண்ணிங்கன்னா 0.53 வரும். ஓகேவா. அடுத்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் 8% ஆஃப் 1 and 2. 1 and 2ல் 8%, 5.6 + 0.53 போடுங்க. ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் ஒரு அமௌண்ட் வருதா, அந்த அமௌண்ட்டில் இன்ட்டு 8% பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 0.85 வரும். ஓகேவா. கால்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் சைடில் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் மட்டும் தான் தனியாக இருக்கணும். ஓகேவா. இப்போ நம்ம கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் போட்டுட்டோம். ஸோ இப்போ 5.6 + 0.53 + 0.53 + 0.85 இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா 11.98 வரும். இதுதான் காஸ்ட் ஆஃப் மேன் பர் டே. ஓகேங்களா. 11.98 per day கிடைச்சிடுச்சு. ஆன்சர் அவ்வளோதான். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் பிகாம் ரிலேட்டட் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் டெய்லி மார்னிங் 8 o'clock அண்ட் ஈவினிங் 3 o'clock டெய்லியுமே வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.